Our secret taste recipe is to cook with lemon care. Kutties Healthy Samayal. Hello friends, welcome to Kutties Healthy Samayal. Be positive, be healthy. நாம் இன்றைக்கி ரொம்ப யூஸ்ஃபுல்லான கிச்சன் டிப்ஸ் பார்க்கலாமா? அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு வரும். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் தேங்க்யூ ஸோ மச். நாம் இன்றைக்கி ரொம்ப யூஸ்ஃபுல்லான கிச்சன் டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம். அதாவது பழசான பொருள்லாம் தூக்கி போடாமல் அதையே நம்ம திரும்ப வேறு எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நாங்கள் நிறைய கிச்சன் டிப்ஸ் லோட் பண்ணியிருக்கோம். கிச்சன் ஷெல்ஃப் க்ளீனிங் அண்ட் கிச்சன் டூர், ஹோம் டூர் எல்லாமே லோட் பண்ணியிருக்கோம். கண்டிப்பாக எங்கள் சேனல் விசிட் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், எங்களுக்கும் அது சப்போர்ட்டிவாக இருக்கும். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற டிப்ஸ் பார்த்திங்கன்னா நைஃப் ஸ்டாண்டு தான். இது பார்த்திங்கன்னா ஆயில் கேன் தான். ஆயில் கேனுக்கு மேலே நமக்கு பார்த்திங்கன்னா பிளாஸ்டிக் மூடி மாதிரி வரும். அது வந்து உடஞ்சிடுச்சு. ஆனால் ஸ்டீல் பார்த்து நல்லா திக்காக நல்லா வெயிட்டாக இருந்து, ஸோ அப்படியே தூக்கி போட மனசு இல்லை. ஸோ அதை நல்லா நம்ம வாஷ் பண்ணிவிட்டு இது போல் நைஃப் ஸ்டாண்டாக யூஸ் பண்ணிக்கலாம். இந்த டிப்பு ஆல்ரெடி ஒரு கிச்சன் டூரில் கூட நான் ஷேர் பண்ணியிருப்பேன். இது போல் பொருட்கள் வந்து உடஞ்சிடுச்சு இல்லை வீணாகிடுச்சின்னு தூக்கி போடாமல் அதை வச்சு நம்ம என்ன செய்யலாம், எப்படி யூஸ் பண்ணலாம், நம்ம யூஸ் பண்ணும்போது கண்டிப்பாக நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது போல் ஸ்டாண்டு நீங்கள் கடையில் கூட வாங்க முடியாது, இந்த அளவுக்கு திக்னஸ் இருக்காது. ஜஸ்ட் அழுக்காகும்போது மட்டும் நம்ம க்ளீன் பண்ணி திரும்ப யூஸ் பண்ணிக்கலாம். நான் 1.5 வருஷமாக யூஸ் பண்ணுறேன். அதே போல் புதுசு போல் தான் இருக்குது. ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த டிப் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா ஒரு லைக் போட்டுருங்க. அடுத்த டிப் நம்பர் 2ல் பார்த்தீங்கன்னா இது ஒரு ட்ரே தான். ட்ரே மீன்ஸ் என்னென்னா இது பிள்ளைங்களோட டாய் தான். ஒரு லாரியோட பேக் சைடு. ஸோ அந்த லாரியோட ஃப்ரண்ட் சைடு பார்த்தீங்கன்னா உடஞ்சிடுச்சு. ஸோ அந்த ட்ரே மாதிரி இருந்து அது எதுக்காக தூக்கி போனால் அதையே நம்ம ஆயில் கேன் வைக்கிறது ஒரு ட்ரேவாக யூஸ் பண்ணிக்கலான்ட்டு ஆயில் கேன் இது போல் நைஃப் ஸ்டாண்ட் வைக்கிறதுக்காக நான் ஒரு ட்ரேவாக மாற்றிட்டேன். இதையும் நம்ம நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு நீங்கள் டெக்கரேட் பண்ணணுன்னா நீங்கள் இது போல் கலர் பேப்பர்ஸோ அந்த மாதிரிக்கும் நீங்கள் ஒட்டி இதை டெக்கரேட் பண்ணி ட்ரேவாக யூஸ் பண்ணிக்கலாம். நான் அப்படியே யூஸ் பண்ணுறேன். இதுவும் ரொம்ப நல்லா இருக்குது. இதுவும் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 1.5 வருஷமாக நான் வச்சுருக்கேன், உடையாமல் நல்லா இருக்குது. ஸோ இதையும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் போட்டுருங்க. அடுத்த டிப் நம்பர் 3ல் நம்ம காட்டன் பேக்ஸ் குறித்து தான் பார்க்க போகிறோம். இது போல் துணி பைகள்லாம் பார்த்தா நமக்கு இப்போ கடைகளில் நிறையவே கிடைக்குது. இதை அப்படியே நிறைய நம்ம மடித்து உள்ளே வச்சுருப்போம். அதை நம்ம எப்படி யூஸ் பண்ணலாம் தான் பார்க்க போகிறோம். இது போல் துணி பைகளில் பட்டு புடவை நம்ம மடித்து வைக்கும்போது அது அப்படியே நமக்கு சேஃபாக இருக்கும். அதே போல் 6 மாதத்துக்கு ஒரு தடவை புடவைகளை எடுத்து நம்ம ஆப்போசிட் சைடு அப்படியே மடித்து திரும்ப இந்த பேக்குள்ளேயே வச்சிட்டோம்னா எப்போவுமே நல்லாயிருக்கும். புடவைகளை நம்ம பீரோலேருந்து கலையாமல் எடுக்கிறதுக்கும் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே போல் அந்த புடவைக்கான செட் ப்ளவுஸும் அதிலே வச்சு நீங்கள் பேக்குள்ளே வச்சிட்டிங்கன்னா தேட வேண்டிய அவசியமாக இருக்காது. உங்கள் டைமும் சேவ் ஆகும், புடவைகளும் நமக்கு நல்லாயிருக்கும். இதையும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிப் உங்களுக்கு பிடிச்சிருந்தா எங்களுக்கு ஒரு லைக் போட்டுருங்க. அடுத்த டிப் நம்பர் 4லேயும் நாம் சாரீஸ் குறித்து தான் பார்க்க போகிறோம். இது போல் துணி பைகள் எங்ககிட்ட நிறைய இல்லை ஆர்டினரி சாரீஸை நாங்கள் எப்படி ஸ்டோர் பண்ணோம் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இது போல் பேப்பர்ஸ், அதாவது நிறைய பேர் வீட்டில் இப்போ நியூஸ் பேப்பர் நிறையா இருக்கும், கேலண்டர் ஷீட், அதாவது முடிஞ்ச கேலண்டர் ஷீட்ஸ் இருக்கும். இதை நம்ம சும்மா வீணாக தூக்கி போடாமல் இது போல் 2ஆக மடித்து அதுக்குள்ளே ஒவ்வொரு சாரியை வச்சு நம்ம பீரோக்குள்ளே அப்படியே நம்ம அடுக்கி வச்சோம்னா எடுக்கும்போது கலையாமல் எடுத்துக்கலாம். சாரீஸும் நல்லாயிருக்கும், கலையாமல் மடிப்பு கலையாமல். பாருங்கள், இது போல் அடுக்கி வைக்கும்போது நீங்கள் நடுவில் இருக்க சாரீ எடுத்தால் கூட மற்ற சாரீஸ் கலையாது. இந்த டிப்பை நாங்கள் ஆல்ரெடி சாரீ ஆர்கனைசேஷன் வீடியோவில் நாங்கள் சொல்லியிருக்கோம். அந்த வீடியோவும் நீங்கள் பாருங்கள், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த டிப் உங்களுக்கு பிடிச்சிருந்தா எங்களுக்கு ஒரு லைக் போட்டுருங்க. அடுத்த டிப் நம்பர் 5ல் நாம் எப்படி துணிகளை ரீயூஸ் பண்ணலாம் தான் பார்க்க போகிறோம். இது பாருங்கள், இது மேலே இருக்குது பில்லோ கவர். அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு ஷீட், அதாவது பெட்ஷீட்டு. நமக்கு ஷீட்டோ பில்லோ கவர்ஸோ பார்த்தீங்கன்னா திடீர்னு ஒரு கார்னரில் கிழிஞ்சிரும், இல்லை ரொம்ப பழசாகிடும். அது போல் நம்ம மொத்தமாக தூக்கி போடாமல் அந்த கிழிஞ்ச பகுதியை மட்டும் கட் பண்ணிட்டு இது போல் ஓரங்களை நீங்கள் தையல் போட்டு விட்டிங்கன்னா இது மிக்ஸி க்ளோஸ் பண்ணுறதுக்கு, இல்லை டீபாய் மேலே க்ளோஸ் பண்ணுறதுக்கோ, இல்லை லேப்டாப் க்ளோஸ் பண்ணுறதுக்கு எதுக்காலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது பாருங்கள், இது ஒரு பெட்ஷீட்டு. ஏன்னா இதோட டிசைன்ஸ்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும் பெட்ஷீட்லாம். அது மட்டும் இல்லை, இது டபுள் கார்ட் ஷீட்டு. ஸோ ஒரு இடத்துல கிழிஞ்சதுக்காக அவ்வளோ பெரிய ஷீட்டு நம்ம அப்படியே தூக்கி போடாமல் நமக்கு தேவையான சைஸஸில் கட் பண்ணி ஓரங்கள் இப்படி தையல் போட்டு விட்டிங்கன்னா இது நம்ம அழகாக யூஸ் பண்ணிக்கலாம். இதை ட்ரை பண்ணி பாருங்கள். நாங்கள் இது போல் தான் நிறைய யூஸ் பண்ணுவோம். கிச்சனில் கூட குக்கிங் கூட நமக்கு செய்யும் போது பாத்திரங்கள் பிடிக்கிறதுக்கும் இது போல் சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதே போல் ரெசிபிஸ்லாம் செய்யும்போது நம்ம ஒரு மேட் போட்டு கவுண்டர் டாப் மேலே யூஸ் பண்ணுவோம். இல்லை சப்பாத்தி மாவு திரட்டும் போதும் அடியில் ஒரு மேட் போடுவோம். அது போல் இல்லாமல் இந்த துணி கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இது பாருங்கள், ஒரு பில்லோ கவர் தான். மிக்ஸி மேலே க்ளோஸ் பண்ணுறதுக்காக இது தையல் போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுருக்கோம்.
நீங்கள் நல்லா ஸ்டிச் பண்ணுறவங்களா இருந்தால் மிக்ஸி கவர் கூட நீங்கள் அழகாக ரெடி பண்ணிக்கலாம். நான் சும்மா அப்படியே ஓரங்கள் அடித்து மிக்ஸி க்ளோஸ் பண்ணியிருக்கேன். இது பார்த்தீங்கன்னா டீப்பாய் க்ளோஸ் பண்ணியிருப்போம். ஸோ இது போல் டேபிள் கிளாத்தாகவும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். டிசைன் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது அது மேலே போட்ட உடனே. ஸோ இது போல் நீங்கள் இந்த பெட்ஷீட்டோ இல்லை பில்லோ கவர்ஸோ இது போல் தையல் போட்டு வச்சிட்டிங்கன்னா நிறைய பர்பஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதையும் ட்ரை பண்ணி பாருங்கள். அதே போல் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன் மற்ற எல்லா டிப்ஸுமே ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் எக்ஸ்பீரியன்ஸை எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள், அண்ட் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.